நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏப்ரல் 17. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். தயவுள்ள தேவன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலே உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. வசனம் 2. விசுவாசத்தினால் கிறிஸ்துவை தரிசித்து அவரால் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணி எகிப்தின் பொக்கிஷங்களை உதறி தள்ளி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அக்கினி ஜுவாலையின் வழியாக காட்சியளித்தார். ஒரு எளிய மேய்ப்பனிடம் ஒரு மாபெரும் பொறுப்பை ஒப்படைக்கும் முன்னர் கர்த்தர் தம்மை யாரென்று வெளிப்படுத்த விரும்புகிறார். பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிற தேவன் மனிதர்கள் மேல் தயவுள்ளவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அக்கினி தேவனுடைய வல்லமையின் பிரசன்னத்தையும் வெந்து போகாத செடி மனிதர்கள் மேல் அவர் கொண்டிருக்கிற தயையும் வெளிப்படுத்துகிறது. பின்னொரு நாளில் இதை குறித்து உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை என்று மோசே நினைவு கூறுகிறதை காண்கிறோம். முட்செடி என்பது இஸ்ரவேல் மக்களின் அடிமைத்தனத்தின் இழிவான நிலையையும் இந்த உலகத்தின் திருச்சபையின் பலவீனமான தோற்றத்தையும் குறிக்கிறது. உலகத்தின் பார்வையில் திருச்சபை ஒரு அழகற்ற வறண்ட முட்செடியை போல காணப்படலாம். ஆனால் அந்த முட்செடியின் மதிப்பு அதன் கிளைகளில் இல்லை. அதன் நடுவில் வாசம் பண்ணும் தேவனுடைய மகிமையிலேயே இருக்கிறது. பாலைவனத்தில் தண்ணீரின்றி அலைந்து கொண்டிருந்த ஆகாருக்கு தண்ணீர் துவரண்டையில் தரிசனமானவர், ஏசாவுக்கு பயந்து பதாமராமுக்கு போகிற வழியில் யாக்கோபுக்கு வானுயர்ந்த ஏணியின் மூலம் தரிசனமானவர் இப்பொழுது மோசேக்கு எரிகிற முட்செடியின் வாயிலாக தரிசனமாகிறார். ஆடுகளை மேய்த்து களைத்து போயிருந்த மோசேக்கு தேவனுடைய மந்தையாகிய மக்களை மேய்ப்பதற்கு ஒரு புதிய உற்சாகமூட்டுதல் தேவையாயிருந்தது. தனது முதல் முயற்சியில் தோல்வியுற்று எதிர்கால திட்டமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மோசேக்கு மீண்டும் மீட்பின் பணியில் ஈடுபடுவதற்கு ஒரு புதிய தரிசனம் அவசியம் என்பதே தேவன் அறிவார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தோல்வியுற்று என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து கொண்டிருந்தாலும் அவருடைய ஊழிய பாதையில் முன்னேறி செல்ல இன்றும் அவர் நம்மை ஊக்குவிக்கிறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை மோசே கண்ட அக்கினி ஜுவாலையின் தரிசனம் நினைவூட்டுகிறது. 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின என்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். காரிருளும் புகைக்கிற சூளையும் எகிப்தில் எபிரேயர்கள் அடைந்த பாடுகளையும் கொடுமையையும் சுட்டி காட்டுகின்றன. கடந்து போகிற அக்கினி ஜுவாலை அவர்களுடைய வெளிச்சத்தின் விடியலின் நாளை காண்பிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எத்தனை துன்பங்களின் நடுவே கடந்து சென்றாலும் தேவனுடைய அளவற்ற தயவால் அழிந்து போவதில்லை என்ற வாக்குறுதியை முட்செடியின் வாயிலாக தெரிவிக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை வெற்றி கொள்வதில்லை என்ற சபைக்கு கொடுத்த ஆண்டவரின் வாக்குறுதியும் நமக்கு இருக்கிறது என்று நினைவு கூறுவோம். இதன் நிமித்தமே கடந்த 2000 ஆண்டுகளாக திருச்சபை எத்தனையோ உபத்திரவங்களை சந்தித்த போதும் இன்றளவும் அது நிலைத்து நின்று சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. பிதாவே, உபத்திரவங்களின் நடுவிலும் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி. ஆமென்.